என்னண்ணா கூப்பிட்டுருந்தீங்க, என்ன விஷயம்? வாடா தம்பி, உட்கார். ஏன் அங்கே உட்காந்துருக்க? தள்ளி உட்காரு. இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காரா. அடா என்னடா நீ. அனிதா, தம்பி பக்கத்தில் தள்ளி உட்காரு. இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காரு அனிதா. இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஏங்க, இதுக்கு மேலலாம் தள்ளி உட்கார முடியாது. ஓ, முடியாதுல்ல. அப்போ மடியில் உட்காரு. கட்டின பொண்டாட்டி போய் இன்னொருத்த மடியில் உட்கார சொல்றீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை? என்ன இது வரைக்கும் நீங்க 2 பேரும் பண்ணாததை நான் பண்ண சொல்றேன். அண்ணா என்ன சொல்றீங்க? உங்க அக்கா மாதிரிண்ணே. டைம்ரா. அக்கா மாதிரி தானே, அக்கா இல்லல்ல. நேற்று மதியம் அக்காவும் தம்பி எங்க போயிருந்தீங்க? என்ன பண்ணீங்க? நான் வீட்டில் தாங்க இருந்தேன். எங்க? அவன் வீட்லையா? ஓகே சார். சார் கூப்பிட்றேன் சார். உன் புருஷன் பேச. ஹலோ. ஹலோ தம்பி, எங்கப்பா இருக்க? அண்ணா இங்கே தான் ஆஃபீஸில். ஓ சரிப்பா. ஓகேண்ணே. அப்பலாம் ஏங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஏய், நடிக்காதடி. அப்படியே நடிக்காத. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை நல்லா தானடி வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் எனக்கு இப்படி பண்ண? அதுவும் இவன் கூட. கேவலமா இல்ல உனக்கு? நான் உனக்கு போர் அடிச்சு போயிட்டேன்ல. எத்தனை நாள் அது நடந்துட்டு இருக்கு? நீ அவன் வீட்டுக்கு போறதும் அவன் நம்ம வீட்டுக்கு வரதும் நினைச்சாலே ஒரு மாதிரி. சாரிங்க. சாரி? டேய், எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான்டா ஆகுது. இதுல எந்த கேப்படா நீ வந்த? தம்பின்னு சொன்னதாடா வீட்டுக்குள்ளார விட்டேன். வார்த்தைக்கு வார்த்தை அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருந்த. அக்கா கிட்ட பாக்குற வேலையாடாது. நான் அது வந்து. டேய், எதுவும் பேசாத. நீ எது பேசினாலும் இப்ப நான் கேட்கிற மனநிலை இல்லை. உங்க 2 பேரையும் நேத்து எப்போ நான் அப்படி பார்த்தனோ அப்பவே நான் செத்து போயிட்டேன்டி. நான் இனிமே அப்படிலாம் நடந்துக்க மாட்டேங்க, மன்னிச்சிருங்க. இங்க பாரு, நம்பிக்கைங்கிறது கண்ணாடி மாதிரி. அது ஒரு தடவை உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், திரும்ப ஒட்ட வைக்கலாம் முடியாது. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலே நான் அவனை பார்க்க கூடாது.